மிதன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குருவோட பயிற்சி காலம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும்? வரக்கூடிய குரு பயிற்சி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது எங்கிருந்து எங்கே வரான்னு பார்த்தா ரிஷப ராசியிலேருந்து மிதன ராசிக்கு வராரு. உங்கள் ராசி மேலே குரு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இப்போ குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது குரு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார்? குரு மிதுன ராசிக்கு வந்துங்க பாதகாதிபதிங்க. இந்த பாதகாதிபதி 7க்கும் 10க்கு உடையவர்னு வச்சுங்களேன். அதாவது உபயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பாதகாதிபதியாக வந்துடுவார்னு வச்சுங்களேன். அப்போ 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் அதிபதியாக வரக்கூடிய குரு தான். அப்போ இந்த உபயராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதியை வந்து உங்கள் ராசியில் அமர்றாருங்க. அப்போ பாதகாதிபதி நம்மளோட ராசியில் வந்து நமக்கு எதாவது பாதகம் செஞ்சிருவாரா, நம்ம ஏதாவது சாதகம் நமக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியெலாம் இருக்குதுங்க. அப்போ இந்த குருவோட பயிற்சி காலம் இந்த ஓராண்டு காலமும் உங்களுக்கு ராசியில் ஜென்ம குருவாக இருக்கும்போது அப்போ நிதானத்தை கையாளணும். ஏன்னா மிதனராசிகள் எப்போதுமே நிதானமாக தான் இருப்பாங்க, அது எல்லாரும் சந்தேகம் இல்லைங்க. இன்னும் நீங்கள் வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா பாதகாதிபதி ராசியில் வந்து உட்காரும்போது நமக்கு எதாவது பாதகத்தை நிகழ்த்திடுவாரா அப்படின்னு பார்த்தா பாதகாதிபதி பாதகஸ்தானத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. அதாவது அவரோட வீட்டையே அவர் பார்க்குறாரு. அடுத்தது 5ஆம் பார்வையாக உங்களோட ஆள் மனசு என்ற சொல்லக்கூடிய இடமும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடமும் உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகத்தை குரு பார்க்குறார். அப்போ குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களோட பாக்கியத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ பூர்வ புண்ணியம் பாக்கியம். அப்போ பூர்வ புண்ணியம் பாக்கியம் பார்க்கும்போது உங்களுக்கு தந்தையால் ஒரு ஆதாயம், பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, கௌரவம் ஏற்படுத்தக்கூடிய தன்மையும், உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தன்மையும், உங்களோட குழந்தைங்களுக்குனால ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு இவங்களால எல்லாம் நன்மை நடக்குங்க. அப்போ பாதகாதிபதி ராசியில் இருக்குன்னா நமக்கு என்ன பாதகம் அப்படின்னா குரு இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு எதுலையுமே ஒப்பந்தம் போட்டு தொழில் செய்யக்கூடாது. அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதோ ஒப்பந்தம் பண்ணி ஒரு தொழில்னா தொழிலுக்கு அதிபதி குரு தாங்க. 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ட்னர் சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்கள் மனைவி பேரில் நீங்கள் வந்து ஒரு பேரை ஆரம்பித்து ஒரு தொழில் செய்யலாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாங்க. அதாவது அவங்க பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். நீங்கள் அவங்க கூட ஒரு பார்ட்னராக சம்மந்தப்பட்டு கூட செய்யக்கூடாது. அவங்க பேரில் தொழில் ஆரம்பித்து நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து யாரையும் பார்ட்னர் சேர்த்து இந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். 7ஆம் இடம் பார்ட்னரே பாதகமாக வந்திருக்கனால பாதகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ தொழிலில் பெருசாக முதலீடு பண்ணி செய்ய வேண்டாங்க. அது பண்ணாமல் இருந்தால் நல்லது. உங்கள் மனைவி பேரில் இல்லை நீங்கள் வந்து வேற ஒருத்தருக்கு மூலிமா நீங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரில் நீங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம். நீங்கள் சேர்ந்து பண்ணுவது யோகம் கிடையாதுங்க, அதையும் சொல்லிடுறேன். அப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த காலகட்ட குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம் தாங்க. இப்போ 2ஆம் இடத்து அதிபதியும் பார்க்கும்போது சந்திரன் தான் உங்களுக்கு வராது. இப்போ அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரங்கிற கிரகம் உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தனாதிபதியாக வந்தாலும் விரயத்தில் போய் உச்சம் பெறுகிறார். அப்போ குடும்பம் சுப நிகழ்வுக்காக குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இந்த குருவின் பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பாருங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களோட பிள்ளைகளோட ஆதாயம், குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு சிறப்பை தருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இதை வச்சு தான் நீங்கள் இந்த காலகட்டம் இந்த பயிற்சி காலத்திலேருந்து ஏன்னா குரு இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிடுவாருங்க. அப்போ அவர் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளே இடத்த சுத்தமாக வச்சுட்டோமா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்போ நீங்களே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இடத்த சுத்தம் பண்ணி வச்சுருங்க. சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இடத்த சுத்தம் பண்ண என்னென்னா கஜானாவே காலி பண்ணி வச்சுருங்க. உங்கள் பேரில் எந்த ஒரு நிதி நிலையும் இருக்கக்கூடாதுங்க. இருந்துச்சுன்னா குரு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, அது ஒரு சிறப்புங்க. ஆனால் தனக்காரகன் பாதகாதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்குனால தனத்தின் மூலியமாக பாதகத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் தனத்தை உங்கள் பேரில் வச்சுக்காமல் உங்களோட மனைவி பேரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, உங்களோட குழந்தைங்க பேரில் வச்சுக்கிறது நல்லது. அப்போ இந்த காலகட்டம் ஒரு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள கல்வி ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது கல்வினால் ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறாருங்க. அவர் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சி, 10ஆம் இடத்துல ஆட்சி, 2ஆம் இடத்துல உச்ச வாக்குஸ்தானத்தில். அப்போ வாக்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சார்பாக இருக்குங்க. நல்லா பேசக்கூடிய தன்மை, வாக்குனால் ஜெயிக்கக்கூடிய தன்மை. அதனால் இந்த காலகட்டம் பேச்சினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். முதலீடு போட்டு நீங்கள் ஒரு தொழில் செய்வதோட முதலீடே இல்லாமல் தொழில் செஞ்சீங்கன்னா லாபங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே பேசுவதில் வல்லவர்கள், பேசி செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க.
அப்போ இந்த காலகட்டத்தில் கமிஷன் அடிப்படையில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது அதனால் முதினமே ஒரு டீலிங்கு ஒரு இடம் தாங்க, தகவல் தொழில்நுட்ப இடம் தாங்க, பரிவர்த்தனை இடம் தாங்க. அப்போ பரிவர்த்தனை மூலிமா உங்களுக்கு யோகம் இருக்குது, லாபம் இருக்குது. அதை நீங்கள் கையாளுவது சிறப்பை தரும் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் வழியாக உங்களோட கருத்துக்களை, உங்களோட சந்தேகம் கருத்துக்களை இந்த சேனலில் கமெண்ட் பாக்ஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்கள். அதுக்குண்டான விளக்கத்தை நான் பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.